வணக்கம் நேர்களே, இன்றைய பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றும் உங்களுடன் நான் அறிவிப்பாளராக ரஜினி நாதன் இணைந்திருக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதற்கு வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமார் வருகை தந்திருக்கின்றார். பாஸ்டர் வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் பாஸ்டர். இன்று நீங்கள் கலையத்திற்கு வருகை தந்ததற்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஒரு சிறப்பான தலைப்பை இன்று நான் அல்ல நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். இந்த என்ன தலைப்பு, எதை பற்றி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிகழ்த்தப் போகிறோம் என்றது நீங்கள் நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இன்றைய நாளில் மே மாதம் 1ஆம் தேதியாக இருப்பதன் நிமித்தமாக மே தினத்தை குறித்து நாம் கலந்துரையாடுவோம் என்று நான் நினைத்தேன். இந்த மே தினம் என்றால் என்ன? இப்போ மே தினம் வழமையாக இந்த தொழிலாளர்களுக்காக சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாள். அந்த நாளில் தொழிலாளர்களினுடைய உரிமைகளை, அவர்களினுடைய நிலைமைகளை கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை குறித்து சிந்திக்கின்ற ஒரு நாளாகவும், அவர்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாட்களில் அதை நாம் கடைபிடித்து வருகிறோம். இந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் என்று வரும்பொழுது இப்பொழுது ஐக்கிய ராஜ்யத்தில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கூட ட்ரெயின் டிரைவர்ஸ், ட்ரெயின் டிரைவ் பண்ணுகின்றவர்கள் அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறார்கள். ஏன்னா ட்ரெயின் டிரைவர்ஸ் இல்லாமல், அதாவது ஆள் இல்லாமல் ட்ரெயின் டிரைவர்ஸை மட்டும் வச்சு ட்ரெயின் நடத்துறதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதை விட பெரிய பிரச்சனை எங்களுடைய ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கின்ற ஊதியமும் பத்தாததற்கு இருக்கிற ஊதியத்திலேயே இன்னும் அதிகமாக வேலையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், செய்ய சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பெரிய ஒரு போராட்டத்தை இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது உண்மையிலே ஒரு சிறப்பான தலைப்பாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். தொழிலாளர்களை பற்றி, எங்களுக்கு தொழிலை சார்ந்து அல்லாவிட்டால் வேலையை சார்ந்து இருக்க வேண்டிய கண்ணோட்டத்தை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது? வேதாகமத்தில் தொழிலை குறித்தும் தொழிலாளர்களை குறித்தும் அதிகமான காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் அடிமைகளாக இருந்தவர்கள் தான் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். பழைய ஏற்பாட்டிலும் ஒவ்வொரு தொழிலை செய்பவர்களுக்கு என்ன விதமான சலுகைகள், என்ன விதமான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அடிப்படையில் அதற்கு முன்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், சும்மா வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதை வேதாகமம் அனுமதிக்கவே இல்லை. மனிதன் வேலை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே ஒரு தச்சராக இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவன் முதல் மனிதனை, ஆதாமை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வைக்கும்போது அந்த தோட்டத்தில் உல்லாசமாக சுகமாக அதை அனுபவிக்கும்படி அங்கு வைக்கவில்லை. அங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனை கொண்டு போய் வைத்தார் என்று. நிறைய பேர் நினைக்கிறார்கள் பரலோகத்திற்கு போனால் நல்ல ஓய்வு, அங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு. அப்படி என்றால் அதெல்லாம் தவறான ஒரு சிந்தனையா? அங்கேயும் எங்களுக்கு வேலை ஏதாவது கொடுப்பாரா கடவுள்? இப்போ பரலோக வாழ்க்கை வித்தியாசமானது. இது இந்த உலக வாழ்க்கையை குறித்து நாம் பேசும்போது தான் உலக வாழ்க்கையில் நமக்கு வேலை. உண்மையிலேயே வேதம் பரலோக வாழ்க்கையை ஓய்வு என்றுதான் சொல்கிறது. எபிரேயர் நிருபத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கலாம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், பாவம் உலகத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலேயே மனிதன் தொழில் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது பேச ஆரம்பிக்கும் பொழுதே எல்லாரும் அடிமைகளாக இருந்தார்கள் என்று ஒரு வசனத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கீர்கள். ஆனால் இன்று நவீன அடிமைகள் இன்றும் இருக்கிறார்கள் என்பது தான் பரிதாபமான ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த அடிமைகளை மட்டும் வேதாகமம் போன்ற ஒரு பரிசுத்த புத்தகத்தில் வந்து எப்படி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதாவது அடிமைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றல்ல, அந்த சமுதாயத்தில் அடிமைகள் இருந்தார்கள். எனவே அந்த அடிமைகளை என்ன விதமாக நாம் நடத்த வேண்டும் என்று சில சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அடிமைத்தனமே ஆண்டவருக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லை. அது ஆண்டவருக்கு எதிரான ஒரு காரியம். இப்போ இஸ்ரவேல் மக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த அவர்களைத்தான் தேவன் விடுவித்தார்.
இப்போ விடுவித்து வந்ததற்கு பிறகுதான் அந்த நியாயப்பிரமாணத்தில் சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்போ வீட்டில் வேலைக்கு வைத்திருக்கின்றவர்கள், இல்லை என்றால் அந்த காலத்தில் நீங்கள் சந்தைக்கு போய் பொருட்களை வாங்குகிற விதமாக அடிமைகளை கூட வாங்கி கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனவே அந்த விதமாக ஒரு அடிமை உங்களுடைய வீட்டில் இருந்தால் அந்த அடிமையை என்ன விதமாக நடத்த வேண்டும் என்பதை குறித்து அங்கு தெளிவான சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சமுதாயத்தில் அவர்களை கொடுமைப்படுத்திய விதமாக அல்ல, அவர்களையும் ஒரு மனிதனாக கருதி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், குறிப்பிட்ட அளவு வேலை நேரங்கள், பிறகு 7 வருஷம் முடியும் போது 7வது வருஷம் ஓய்வு வருஷமாக அங்கு கொடுக்கப்பட்டது. அதாவது சுயாதீனம், சுதந்திரம் கொடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் வேறு சமுதாயங்களில் அவர்கள் அந்த விதமாக சுயாதீனத்தை கொடுக்க மாட்டார்கள். ஆயுள் முழுவதும் அடிமைதான். ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் 7வது வருஷம் சுயாதீனமாக விட்டுவிட வேண்டும். கவலைக்குரிய விஷயம் என்றால் இன்று இந்த அடிமை என்று எடுக்கும் பொழுது அவர்கள் மட்டுமில்லை, சந்ததி சந்ததியாக அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கூட அடிமைகளாக நடத்துகின்ற விஷயம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்பொழுது நீங்கள் அடிமை அவர்களை பற்றின விஷயம் சொல்லும் பொழுதெல்லாம் அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அதற்கு ஏதாவது ரிவிஷன் இல்லாவிட்டால் ஏதாவது மாற்று சிந்தனைகள் ஏதாவது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாரா? இப்போ பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு மனிதனை அடிமையாக நடத்து என்று அங்கு கட்டளைகள் கொடுக்கப்படவில்லை. ஒரு மனிதன் அடிமையாக இருந்தால் அவனை என்ன விதமாக மனிதனாக பார்க்க வேண்டும் என்று தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது இயேசுவை குறித்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கால சமுதாயத்தில் இருந்த அடிமைகள். எனவே அடிமைகள் சபைக்குள் வந்ததற்கு பிறகு எஜமான்களாக இருந்தவர்களும் சபையில் இருக்கும்போது எஜமான்கள் அடிமைகளை என்ன விதமாக பார்க்க வேண்டும்? ஒரு சாதாரண அடிமையாக வேலைக்காரனாக பார்க்காமல் கிறிஸ்துவுக்குள் அவனும் தன்னுடைய சகோதரன் என்கின்ற நிலையில் பார்க்க வேண்டும். பவுல் ஒரு தனி நிருபத்தையே எழுதியிருக்கிறார். பிலோமோனுக்கு எழுதிய நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எஜமானினுடைய வீட்டில் களவெடுத்து விட்டு ஓடிப்போன ஒரு அடிமையை அவன் என்ன விதமாக நடத்த வேண்டும் என்பதை குறித்து பிலோமோனுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கின்றார். ஏனென்றால் களவெடுத்து விட்டு போனவன் அங்கு கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். எனவே பவுலோடு தொடர்பு வருகிறது. எனவே பவுல் அந்த மனிதனை மறுபடியுமாக அந்த கடிதத்தோடு பிலோமோனிடத்தில் அனுப்புகின்றார். நீ ஒரு கிறிஸ்தவன், எனவே இவனை மறுபடியுமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவனை ஒரு அடிமையாக அல்ல, சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் களவெடுத்து விட்டு போனான் உண்மை, ஆனால் அவை எல்லாவற்றையும் மன்னித்து விட வேண்டும். அவனையும் ஒரு மனிதனாக சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த விதமாகத்தான் பவுல் எழுதுகின்றார். இப்போ அதுல பவுல் அந்த களவெடுத்து ஓடி போன அந்த அடிமை கிறிஸ்துவராக மாறினபடியால் அவரை சகோதரராக ஏற்றுக்கொள்ள சொன்னாரா? இல்லாவிட்டால் அவர் அப்படி மாறாமல் இருந்தாலும் அதே கருத்தை தான் சொல்லியிருப்பாரோ? மாறாமல் இருந்திருந்தாலும் அதே கருத்தை தான் சொல்லியிருப்பார். ஏனென்றால் கிறிஸ்தவர்களாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய சபைக்குள் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் அல்ல, வெளியிலும் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். இப்ப சபைக்குள் ஒரு விதமாகவும் வெளியில் ஒரு விதமாகவும் இருப்பது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல. இதனால் தான் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஊழியத்தில் இருப்பவர்களை குறித்து சொல்லும் போது தகுதி தராதரங்களில் தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்தில் அவர்கள் புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது சபைக்குள் நல்ல பெயர் எடுக்கிறது மாத்திரமல்ல, சமுதாயத்திலும் நல்ல பெயர் எடுத்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே சபைக்கு ஒரு நியதி, வெளி உலகத்திற்கு ஒரு நியதி என்று வேதாகமம் பிரிக்கவில்லை. கிறிஸ்தவன் எந்த இடத்துல இருந்தாலும் கடவுளுடைய கட்டளைகளின்படி வேத சத்தியங்களின்படி வாழ வேண்டியவனாக இருக்கின்றான். ஒரு பாரபட்சம் பார்க்கின்ற ஒரு சுபாவம் மற்ற கிறிஸ்தவர்களை பார்த்தா சரி, நம்ம மக்கள் அவர்களுக்கு செய்யலாம், இல்லை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக செய்யலாம், அவர்களுக்கு இப்படியாக நாங்கள் உதவி செய்யலாம் என்று சொல்கின்ற ஒரு தன்மை, அது உண்மையிலேயே தவறான ஒரு தன்மை. என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், மிகவும் அழகாக இந்த சுனாமி வந்த காலத்தில் சொன்னார். ஏனென்றால் அவர் எல்லாருக்கும் உதவி செய்தார். மதம் ஜாதி எதையும் பார்க்காமல் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் உதவி செய்த போது அவருக்கு இங்கிருந்து பணம் அனுப்பிய ஒருவர் சொல்லி இருக்கின்றார், நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று. எனவே அவர் சற்று கோபமாக சொன்னார், வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது, அடித்து கொண்டு வருகிறது, மனிதர்கள் வெள்ளத்தில் அடிபட்டு கொண்டு வருகிறார்கள். வெள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தூக்கி பார்த்து, இவன் கிறிஸ்தவன், சரி வெளியில போடலாம், இன்னொருவன் வருகிறான், இவன் இன்னொரு மதத்தை சேர்ந்தவன், நீ தண்ணிக்குள்ளேயே போய் என்று சொல்ல முடியாது. எவர்கள் எல்லாரும் வெள்ளத்தில் அடிபட்டு வருகிறார்களோ அவர்கள் என்ன மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரையும் கரையேற்றி அவர்களுக்கு
அவர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை ஆணித்தரமாக அவர் சொன்னார். இப்படி ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மதத்திற்கு மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய உதவி பணமே தேவையில்லை என்று கூட சொன்னார். எனவே அந்த வேதத்தினுடைய சத்தியத்தை அவர் சரியான விதத்தில் அறிந்ததன் நிமித்தமாக அந்த விதமாக செய்தார். ஆனால் துயரகரமாக சிலர் என்ன செய்தார்கள்? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் உதவி செய்தார்கள். இது மிக மிக பிழையான ஒரு காரியம். இது வேதாகமம் போதிக்கின்ற ஒரு விஷயம். இது வேதாகமம் போதிக்கின்ற ஒரு காரியம் அல்ல. என்றால் தேவன் எல்லா மக்களையும் நேசிக்கிறவராக இருக்கின்றார். அங்கு புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் நல்லார் மேலும் தீயார் மேலும் மழையை வருஷிக்க பண்ணி எல்லாருக்கும் தம்முடைய நீதியாகிய சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் மழை, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம் என்றில்லை, எல்லாரையும் தேவன் நேசிக்கின்றார். பார்த்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று மேடேயில் நாங்கள் தொழிலாளர்களை பற்றியும் வேலையை பற்றின சிந்தனைகளை பற்றி, வேலை வாய்ப்புகள், வேலைகள் நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், அதனை குறித்து எங்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தின் பார்வையிலிருந்து கலந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமார் அவர்கள். பாஸ்டர், இதுவரைக்கும் நாங்கள் வேலையை பற்றி கொஞ்சம் பார்த்திருந்தோம். என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்றால், எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்க வேண்டும் என்பது வேதாகமத்தின் ஒரு கட்டளையாக கூட இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீங்கள். அதில் எத்தனையோ உவமைகள் அப்படியாக தான் இருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் மேல் படிப்பு வசதிகள் எல்லாருக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கிறது. வேலைக்கு போகிறதா, என்ன வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகும்போது என்ன மாதிரி வேலையை தேர்வு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேதாகமத்தில் ஏதாவது அறிவுரை இருக்கிறதா? இல்லை சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் 15-16 வயதிலேயே அவர்கள் ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பித்து விடுகிறார்கள். சில பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இல்லை, நீங்கள் அந்த மாதிரி வேலைக்கு போகாதீங்க, படித்து முடித்து அதற்கு பிறகு உங்களுடைய படிப்பெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் என்ன வேலையை தெரிவு செய்கிறீங்களோ அந்த தொழிலில், அந்த துறையில் நீங்கள் வேலை செய்ய முயற்சிக்கலாம் என்று நிறைய வித்தியாசமான கருத்துக்கள் வருகின்றன. இதற்கு ஏதாவது வெளிச்சம் வேதாகமத்தில் கிடைக்கின்றதா? இப்போ வேதாகம காலத்தில் யூத சமுதாயத்தில் அவர்கள் பிள்ளைகளுக்கு தொழில் ஒன்றை கற்றுக் கொடுத்தார்கள். குறிப்பாக அது பெற்றோர் என்ன தொழிலை செய்தார்களோ அந்த தொழிலாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எந்த துறையில் வர வேண்டும், படிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மத்தியில் ஒரு கற்பனை இருக்கிறது. அதை சில நேரங்களில் பலவந்தமாக கூட பிள்ளைகளில் புகுத்துகின்றார்கள். ஆனால் இது தவறான ஒரு காரியம். ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய நிலையிலும் வித்தியாசமான திறமைகள் உள்ள நிலையிலும் இருப்பதன் நிமித்தமாக பிள்ளைகள் உண்மையாக என்ன தொழிலை செய்வதற்கு விருப்பமும் தகுதியும் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அந்த வழியில் அவர்களை நாங்கள் விட்டுறணும். இப்போ நம்முடைய தமிழ் சமுதாயத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் டாக்டராகவும் என்ஜினியராகவும் வரணும் என்று தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் இப்போ ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்போ நான் வளமையாக ஊழியத்தை குறித்து சொல்லும்போது, கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து சொல்லும்போது, இந்த ஊழியம் கடிகாரம் பார்த்து செய்கிற ஒரு காரியம் அல்ல. என்றால் அதற்கு காலை 9 மணியிலிருந்து பின்னேரம் 5 மணி வரைக்கும் தான் என்னுடைய வேலை நேரம். அந்த நேரத்துக்குள் மட்டும்தான் என்னோடு தொடர்பு கொள்ளலாம், ஆலோசனைகள் கொடுக்கலாம் என்று வைக்க முடியாது. சில நேரங்களில் அது நாட்கணக்காக மணிக்கணக்காக போகின்ற ஒரு காரியம். ஆனால் இப்போ 15-16 வயசுல தான் இந்த ஊர்ல GCSE எக்ஸாம் எல்லாம் எடுக்கிறோம் லண்டன்ல. அப்போ ஒரு பிள்ளை, இல்லை நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு பாக்கெட் மணி வேணும், என்னுடைய சொந்த காலில் நான் நிற்கணும்னு சொல்லும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்யலாம்? இல்லை, இப்போ இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் 15 வயதில் அந்த விதமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை சட்ட ரீதியாக. ஏனென்றால் 18 வயது ஆக வேண்டும். 16 வயதிலிருந்தே வேலை செய்யலாமே. இப்போ 16 வயதில் வேலை செய்யலாம். வேலை செய்கின்ற பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஹாலிடே டைமில் அவர்கள் வேலை செய்கின்றார்கள். ஒரு வகையில் அது நல்லது என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் அந்த நீண்ட விடுமுறை காலத்தில் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வருகிறது அந்த விடுமுறை காலம். அந்த காலத்தில் சும்மா வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒரு வேலையை செய்வது அவர்களை கொஞ்சம் அவருடைய மனதை ஒரு தொழில் செய்ய வேண்டும், அது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்கின்ற ஒரு காரியமாக இருப்பதன் நிமித்தமாக அந்த வயதில் 16 வயதில் அந்த விடுமுறை காலத்தில் அவர்கள் வேலை செய்வது நல்லது என்று தான் நான் நினைக்கிறேன்.
பணம் சம்பாதிக்கும் பொழுது அதனுடைய அருமை கூட அவர்களுக்கு இன்னும் நன்றாக புரியும் என்பதே கூட ஒரு கருத்தாக சொல்லிக் கொள்வார்கள். இப்பொழுது பெரியவர்களிடம் வருவோம். பெரியவர்கள் அவர்களுடைய தொழிலை செய்யும் பொழுது, அவர்களுடைய வேலையை செய்யும் பொழுது, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, எது செய்யலாம் செய்யக்கூடாது, என்ன அளவில் நாங்கள் கோட்டை விரித்து இதுக்கு மேலே நான் போகக்கூடாது, மீறக்கூடாது என்று சொல்லலான்றது தெளிவு இல்லை. அதாவது நீங்கள் நேரத்தை குறித்து சொல்கிறீர்களா, இல்லைன்னா என்ன தொழிலை தெரிவு செய்ய வேண்டும்? இல்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்துவராகவே இருக்கட்டுமே, அவர் ஒரு ஆஃப் லைசன்ஸை நடத்திட்டு இருக்காரு, ஒரு சிறிய கடை. அதுல மதுபானத்தை விற்கலாமா விற்க வேண்டாமா, சிகரெட்ஸ் விற்கலாமா விற்க வேண்டாமா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர்கள் என்ன மாதிரி இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்காளராக இருக்கட்டும், இல்லாவிட்டால் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கட்டும், அவர்களுடைய தொழிலில் எவ்வளோ சுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ எல்லா தமிழர்கள்னு இல்லை, குட்டி குட்டி சின்ன சின்ன பிஸ்னஸை நடத்துகின்ற முக்காவாசி பேர் 2 அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறார்கள். ஒன்று காட்டுகின்ற அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று காட்டாத அக்கௌண்ட்ஸ். அப்போ இதெல்லாம் வேதாகமத்தின் பார்வையில் சரியா? இப்படியெல்லாம் நாங்கள் தொழிலை நடத்தலாமா? இது ஆசீர்வதிக்கப்படுமா? இப்போ வேதாகமம் பாவமாக கருதுகிற காரியங்களை நம்முடைய தொழிலாக வைத்திருப்பது நியாயமானதாக இருக்காது. என்ற வேதாகமம் ஒரு காரியத்தை பாவம் என்று நேரடியாக சொல்லும்போது, அந்த பாவ செயலில் நாம் ஒரு தொழிலை செய்தால் அது கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு உரியதாக இருக்காது. அது ஒரு புறம் இருக்க, இந்த தொழில் மூலமாக வருமானத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். வருமானத்தை அடிப்படையாக வைத்துதான் தொழிலே செய்கின்றார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன விதமாக இந்த 2 கணக்குகள் வைத்திருப்பதெல்லாம் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு காரியம். என்னால் நாங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நேர்மையாக இருந்தாலும் உழைக்க முடியாது, நேர்மையாக இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது, யாரும் பிஸ்னஸ் தரமாட்டேன். நான் ஒரு கணக்காளர், எனக்கு 4 பேர் கிளையன்ட்ஸ் வருகிறார்கள், அவர்களுடைய கணக்கு 2 விதமாக தான் காட்ட சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு கிறிஸ்துவராக நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இது தனிப்பட்ட ரீதியாக என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சொல்லுவோம், இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பு, இல்லை என்றால் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு முன்பதாக நானும் இதே விதமான ஒரு தொழிலை தான் செய்தேன். 2 கணக்கு எழுதுகின்ற தொழில். அதில் நிறைய வருமானம் கிடைத்தது. ஆனால் இயேசுவை அறிந்து கொண்டதற்கு பிறகு, நான் வேதாகமத்தை வாசிக்க தொடங்கியதற்கு பிறகு, நான் செய்த காரியம் தவறான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொண்டேன். ஏனென்றால் அங்கு சம்பாதிக்கின்ற பணத்திற்கு அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டும் என்று வேதாகமத்தில் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை நியாயமான விதத்தில், சரியான விதத்தில் காண்பிக்க வேண்டும். இப்போ இந்த கணக்கு எழுதிய அனுபவத்தை வைத்து நான் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நேர்மையாக நடந்து நேர்மையான கணக்கு காண்பித்தாலும் கூட வருமானம், அதாவது ஆதாயம் அங்கு இருக்கும், நஷ்டம் போகாது. என்றால் எந்த தொழிலிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு மார்ஜின் வைத்து தான் வியாபாரம் நடக்கின்றது. ஆனால் இந்த 2 கணக்கு காண்பிக்கின்ற நிலையை பார்த்தீர்கள் என்றால் அதிக வருமானத்தை எதிர்பார்த்து செய்கின்ற ஒரு காரியம். அது பேராசை என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. எனவே இப்பொழுது நான் ஒரு கணக்காளராக இருந்து இந்த விதமாக 2 கணக்கு எழுதுவதற்காக கிளையன்ட்ஸ் வந்தால், அதன் மூலமாக கூட பணம் வருகிறது என்பதற்காக நான் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். என்றால் வேதம் என்ன சொல்கிறது? நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நேர்மையாக உண்மையாக இருந்து நஷ்டம் வந்தாலும் பேதுரு சொல்கின்றார், அந்த அநியாயத்தை, நஷ்டத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான தன்மை என்பதை வேதாகமம் நமக்கு காண்பிக்கின்றது. சரி, அப்படி என்றால் என்னுடைய அடுத்த கேள்வி, இங்கே இருக்கின்றவர்கள் தமிழர் சமுதாயத்தில் இருக்கின்ற நாங்கள், எங்களுடைய சமுதாயத்தில் நிறைய இந்த வரியை குறித்து சில தில்லுமுள்ளு பண்ணுற ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒன்று கட்டுறதில்ல, இல்லைன்னா கொஞ்சமாக கட்டுறது, இல்லைன்னா பெனிஃபிட் ஃப்ராட். சொல்கிறதுக்கு கூச்சமாக இருந்தாலும் நிறைய பேர் செய்கிறார்கள். ஊனமுற்றவர்கள் என்று சொல்லி அதுக்கான பெனிஃபிட்ஸ் எடுக்கிறார்கள், அதுக்கான பணத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். அரசாங்கத்திலிருந்து வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி அதுக்காக பணத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். எத்தனையோ விஷயங்கள்லாம் செஞ்சு எங்கெங்கே அரசாங்கக்கிட்ட இருந்து நாங்கள் பணத்தை பெற முடியும் என்றோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். சில திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள் என்று சொல்லி கூட சிங்கிள் பேரண்ட் பெனிஃபிட் கூட எடுப்பவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிக்கின்றார்கள்.
வேதாகமத்தில் இவற்றை பற்றி என்ன சொல்லுகிறது? இப்போ வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இது தவறான ஒரு காரியம். இப்போ 10 கற்பனைகளில் ஒன்று களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ களவு என்பதற்கு அங்கு வேதாகம மொழியில் உபயோகிக்கப்பட்ட வார்த்தை களவை குறித்து சரியான ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்கின்றது. அதாவது சட்ட ரீதியாக எனக்கு உரிமை இல்லாததை நான் வைத்திருப்பது, இல்லை என்றால் எடுப்பது தான் களவு. ஒரு வீட்டுக்கு போய் கொள்ளையடிச்சிட்டு வாரது மட்டும்தான் களவு என்றல்ல. இப்போ நான் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரியை நான் கொடுக்காமல் இருந்தால் நான் என்ன செய்கிறேன்? களவெடுக்கிறவனாக இருக்கின்றேன். இதுதான் வேதாகமம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே கட்டாயம் செலுத்த வேண்டிய வரியை செலுத்தத்தான் வேண்டும், டாக்ஸ்களை செலுத்தத்தான் வேண்டும். மற்றது இன்னொரு காரியம், இந்த ஊனமுற்றவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற பணத்தை ஊனமுற்றவர்கள் தான் எடுக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லாரும் வேலை செய்ய வேண்டும். இப்பொழுது தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்கின்றார்? அங்கு மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்று எல்லாரும் வந்து ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டுக்குள் வந்து ஆலயத்தில் வந்து இருந்து விட்டார்கள். பவுல் அங்கு எழுதுகின்றார், உங்களில் சிலர் ஒரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து நான் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்யாவிட்டால் உங்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட உரிமை இல்லை என்று சொல்கின்றார். எனவே வேலை செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இப்போ ஊனமுற்ற நிலையில் ஒரு மனிதன் இருக்கும்போது அவனால் வேலை செய்ய முடியாது. எனவே அரசாங்கம் பணம் கொடுக்கின்றது. எனவே அது ஊனமுற்றவர்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். நாம் ஊனமுற்றவர்கள் அல்ல. எனவே நாம் உழைத்து தான் சம்பாதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனக்கு தகுதியான அல்லாவிட்டால் எனக்கு விருப்பமாக நான் எதிர்பார்க்கின்ற மாதிரி வேலை கிடைக்கல அப்படி என்று சொல்கின்றவர்களுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ எல்லாருக்குமே எதிர்பார்க்கின்ற விதமான வேலைகள் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இலங்கையில் உயர்கல்வியை முடித்துவிட்டு வந்தவர்கள் கூட இங்கு வந்ததற்கு பிறகு அந்த படிப்புக்கு ஏற்ற விதமான தொழில் அவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கவில்லை. அது அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக வந்த ஒரு காரியம். ஆனால் ஏதாவது ஒரு வேலையை செய்துதான் ஆக வேண்டும் என்பதற்காக கிடைத்த வேலையை செய்கின்றார்கள். அது சில நேரங்களில் மனதிற்கு திருப்தியற்றதாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவர்கள் இந்த நாட்டிலேயே படித்து வருகிறதன் நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய படிப்புக்கு ஏற்ற விதமான தொழிலை தேடக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே சில நேரங்களில் அந்த விதமான தொழில் கிடைக்காவிட்டால் வாழ்வதற்கு பணம் அவசியம். எனவே ஒரு வேலையை செய்ய வேண்டிய நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். நேர்களே, நாங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களிலும் இந்த மே தினத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேதாகமத்தில் வேலையை பற்றி, எங்களுடைய வேலைகளை குறித்து இருக்கிற சிந்தனைகளை பற்றி நிறைய விஷயங்களை பாஸ்டர் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். அனைத்தையும் எங்களுடைய மனதில் வைத்துக்கொண்டு எங்களுடைய குடும்பங்களில் ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்துக் கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ABC Tamil